எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்கு வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில உள்ள அந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு அட்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம். அந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து 6th ஃப்ளோர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. சோ அந்த 6th ஃப்ளோர்ல வந்து நாங்க அட்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேல போனபோது அங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்ரூத் ஒன்னு பார்த்தேன். அது என்னன்னா, நாங்க வந்து முஸ்லிம்ஸ், ஓகேங்களா, அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய முஸ்லிம்ஸ் வந்து அங்க இருந்தாங்க. இப்ப நான் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லும் போது, என்னப்பா இது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு, இதையே வந்து அவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமா நீ வந்து சொல்ற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அது தோணலாம். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நான் பர்சனலா சொல்றேன், நானே வந்து 7 நாள்ல வந்து 6 நாள்ல வந்து நான்வெஜ் சாப்பிட்டுருவேன். அதே மாதிரி அந்த 6th ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஆன்ஜியோ பண்றவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா அங்க அட்மிட் ஆறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நான்வெஜ் ஐட்டங்கள் ஜாஸ்தியா சாப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆயில் ரிலேட்டட் ஐட்டமும் ஜாஸ்தியா சாப்பிட்டவங்க தான் வந்து அட்மிட் ஆயிருக்கதா வந்து டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க. ஏன் நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இஷ்யூ தான் இருக்கு. சோ நான் மதத்தின் அடிப்படையில வந்து யாரையுமே நான் பிரிக்க விரும்பல. நான்வெஜ் வந்து சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஆனா ஜாஸ்தியா சாப்பிடும் போது தான் இஷ்யூங்கிறதே வருது. அந்த 6th ஃப்ளோரை பார்க்காத வரைக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எப்போ அந்த 6th ஃப்ளோர்ல வந்து பார்த்தனோ, அப்பையில இருந்து அந்த நான்வெஜ் பார்த்தாலே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான்வெஜ் சாப்பிடறத வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா வந்து நம்ம குறைக்க ட்ரை பண்ணலாம். இப்ப நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. வெஜிடேரியனா மாறுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்க சூழலை வந்து நம்ம நான்வெஜ்ஜை வந்து கம்மி பண்ணாதான் ஒரு 46 வயசுக்கு மேல நிம்மதியா வாழ முடியும். அதே மாதிரி சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். இதை வந்து நான் உங்க பிரதரா உங்க மகனா வந்து சொல்றேன், தயவு செஞ்சு வந்து நான்வெஜ்ஜை வந்து கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி சுகரையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே சாப்பிடுங்க. தேங்க்யூ.